Hello friends, welcome to Kanaga Samayal. இன்னைக்கு நாம சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். செம்ம சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் அடிகனமான எண்ணெய் சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். இந்த ரவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ரவா வந்து நல்லா வதங்கிடுச்சு, அதாவது அந்த சூடு வர வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெய் சட்டியில் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முழு தேங்காய் வந்துட்டு திருவி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் அதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பொலன்னு உதிரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காவை வதக்கி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பரான பர்ஃபி கிடைக்கும். இப்போ நாம் ஆற வச்சு வந்தோம் இல்லையா ரவா, அதில் 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கின தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுற்றி எல்லாமே எடுத்தாச்சு. தேங்காவையும் ரவாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காவும் ரவாவுமா எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வதக்கின அதே எண்ணெய் சட்டியிலே நான் வந்துட்டு இந்த சுகரை சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தாச்சு. இதுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமான தண்ணி தேவையில்லை, இந்த தண்ணி போதுமானது. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீனி கரையிறதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நல்லா ஜீனி வந்து கரைஞ்சி இந்த மாதிரி பொங்கி வந்துட்டுருக்கோம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி தடவி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த பர்ஃபி போட்டு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒட்டாமலும் வரும். இப்போ நல்லா ஃபுல்லாக சுற்றி சைடு எல்லாமே நெய் தடவியாச்சு. இதை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பாகு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. 1 கம்பி பதம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு பாகு ரெடி ஆகிடுச்சு. 1 கம்பி பதம் ஸ்டேஜுக்கு நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவா தேங்காய் எல்லாமே சேர்த்து அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா திரண்டு வரணும். அந்த வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இதில் நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டுங்க. ஃபுல்லாக ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து திரண்டு வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக இல்லாமல் நமக்கு அல்வா வந்து கிண்டனோன்னா எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி நாம் நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக இந்த தட்டு முழுக்க ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை வந்து அந்த சூட்டோடையே பீஸ் போட்டுக்கலாம். எந்த கத்தி வச்சு பீஸ் போடுறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். இதை மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணுறேன், அதனால் குறுக்க போடுறேன். இப்போ இதை மாதிரி நல்லா கட் பண்ணி அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு நல்லா பீஸ் வந்து சூப்பராக எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க பாருங்கள். சூப்பராக வந்துட்டு நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும். நல்லா வதக்குனதுனால தேங்காய் சூப்பராகவே இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஸ்வீட்டான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.